வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எந்த ராசிக்கு அதிகம்? படிக்கிறதுக்காக, இல்ல ஒரு வேலைக்காக, ஒரு ஜாபுக்காக, இல்ல வெளிநாட்டிலே செட்டில் ஆகிற அமைப்பு யாருக்கெல்லாம் கிடைக்க போது? எந்த ராசிக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்? ஸோ பிறப்பு ஜாதகம் ராசியின் அடிப்படையிலேயே உங்களுக்கு இந்த ஜென்மத்துல யாருக்கெல்லாம் படிப்புக்காகவோ அல்லது வேலைகளுக்காகவோ அல்லது டூருக்காகவோ வெளிநாடு ஜஸ்டாவது நான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு? ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். எந்தெந்த ராசியினருக்கு வெளிநாடு யோகம்? நல்லதே நடக்கும். போம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். ஸோ வெளிநாடு அப்படின்ற ஒரு யோக வாய்ப்பு எல்லாருமே வாழ்க்கையில எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ சில பேர் படிக்கிறதுக்காக வெளிநாடு போவாங்க, சில பேர் ஒரு ஜாப் கிடைச்சிடணும் அப்படின்றதுக்காக வெளிநாடு போவாங்க. ஸோ ஜாப்ல நல்லபடியாக ஒரு பிரச்சனை இல்லாமல் வெளிநாட்டிலே ரொம்ப நாள் வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் அதே வெளிநாட்டிலேயே நான் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இதுல யாருக்கு வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும்? ரொம்ப வருஷம், ஒரு 10 வருஷம், ஒரு 5 வருஷம் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்றது யாருக்கு ஏற்படும் அப்படின்னா ஒரு 4 ராசி சொல்லலாம். ஸோ அதுல மீனம், மிதுனம், கன்னி மற்றும் தனுசு, இந்த 4 ராசி உபய ராசி இருந்தாலும் இந்த 4 ராசிக்கும் வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அதிகம். சரிங்களா? இருக்கிற ராசியில இதுல வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பா வாழ்க்கையில இவங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு பிற ராசிகளும் இருக்கிறாங்க. அதுல நீர் ராசிகள் சொல்லக்கூடிய கடகம் மற்றும் விருச்சகம், இந்த ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டுக்கு கண்டிப்பா போயே தீரணும்ன்ற ஒரு ஆஃபர் ஏற்படும். ஸோ நான் சொன்ன இந்த 4 ராசியை தவிர இந்த 2 ராசிக்கு வாய்ப்பு அதிகம். இது போக படிப்புக்காக நான் அந்த வெளிநாடு போறது அப்படின்ற ஒரு யோகம் இருக்குங்க. அது இந்த துலா ராசிக்காரங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பூராட நட்சத்திரக்காரங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு படிப்புக்காக அல்லது ஒரு டூருக்காக கண்டிப்பா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ நான் சொன்ன இப்போ இந்த ராசிகள்ல நீங்க பிறந்திருந்தா தவறாம அதுக்குண்டான முயற்சியை பண்ணுங்க. உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் வாழ்க்கையில உண்டு. மேலும் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றவங்க, நீங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போறதா சரி, முயற்சி பண்றவங்க கண்டிப்பா கீழ பெரும்பள்ளம் சொல்லக்கூடிய இந்த கேது பகவானுக்கு ஒரு உரிய ஸ்தலத்துக்கு சென்று கேதுவை வணங்குகின்ற பொழுது கண்டிப்பா வெளிநாட்டுக்கு உண்டான யோகம் உங்களுக்கு கிடைக்கும்.